வர முடியாது போகிறேன் என்று கூறிவிட்டு போகிறார்கள். நான் தனியாக நீராடி விட்டு போகிறேன். ஆகட்டும், இப்போது இந்த கோயிலில் இருக்கிறேன். கண்ணாடி காதலன் அலங்காரம் செய்வேன். இதில் யார் இறங்கி அசுத்தம் செய்தாலும் அவர்கள் என்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கப்படுவார் என்று தகவல் பலகை வைத்திருக்கின்றேன். கண்கள் தெரிந்தோ அந்த தகவல் பலகையை உற்று நோக்கி கவனிக்காமல் பார்க்காமல் இப்பேற்பட்ட ஆணவ செயலை செய்தது அல்லவோ, இப்பொழுதே உன் 2 கண் பார்வை இழந்து தெரியவில்லை சாமி, என் பார்வை போயிட்டது. என் ஆனந்த வாழ்வும் பறி போனதே. ஆனந்த வாழ்வு
கண்கூட ஆனதே ஆனந்த வாழ்வு கண்கூடதே. உன்னை வணங்கியது லாபமா? அதனால் எனக்கு வந்த சாபமா?
எப்படி சுவாமி இந்த உலகத்திலே என்னை காப்பாற்றுங்க சுவாமி. தெரியாமல் செய்து விட்டாயா? தெரியாமல் கூட யாரும் அந்த அசுத்தம் செய்ய கூடாது என்பதற்காக தகவல் வளம் வைத்திருக்கின்றேன். அதை விட்டு கவனிக்காமல் நான் என் அகமையால் ஆணவத்தினால் மமதையால் செயலை செய்துவிட்டு இன்னும் பார்வை தெரிய வேண்டும் என்று கட்டி கதறுகிறாயே. அது பாவி, சண்டாளு, சதுகாரி, பெயர் என்ன? என்னாத்து சார்ந்தவன் எதற்காக இங்கு ஓடி வந்தோம்? சுவாமி, நான் விஜயபுரி நாடுதான் சுவாமி. விஜயவர்மனின் மகள். என் பெயர் ஆனந்தி சுவாமி. என்ன? விஜயபுரி நாடு? விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய விஜயவர்மனின் மகளானி? அடே பாவி, உனது தந்தை எப்பேற்பட்டவர்? கண் எப்படி கண்ணியமை கேட்கின்றதோ அதுபோல் தன் நாட்டு மக்களை பேடி காத்து வரக்கூடியவர். இல்லை என்று யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாயிற்று. அது மட்டுமா, என போன்ற முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் ஓடி வந்தால் இந்த உலக நன்மைக்காக வேலை செய்ய வேண்டும் என்று உழைத்தால் போதும் நாங்கள் இருக்கும் குடிலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கொண்டு வந்து சேர்த்து விடுவார். அப்பேற்பட்ட நல்ல மனமும் குணமும் உடையவருக்கு மகளாக பிறந்து குடும்பத்தையே கருவறுக்க வந்த போராடிக்காமே பெண்ணாக பிறப்பதற்கு தகுதியற்றவளே, நீ எல்லாம் பெண்ணாக பிறப்பதற்கு ஒரு மண்ணாக பிறந்திருக்கலாம். சண்டாளி, செய்வதெல்லாம் செய்துவிட்டு சாப விமோசனம் கேட்கின்றார். தருகிறேன் சாப விமோசனம். உனக்காக அல்ல, உனது தந்தையின் நல்ல பண்புகளுக்காகவும் அவருடைய சிறந்த குணங்களுக்காகவும் அவருடைய ஈகை பண்புக்காகவும் சொல்கிறேன். நன்றாக செயல் கொடுத்து கேள். 12 ஆண்டுக்கு ஒருமுறை வளரக்கூடியது பாரிஜாத மலர். அந்த பாரிஜாத மலர் வளர்ந்து தானாக ஸ்ரீமன் நாராயணன், 10வது மூர்த்தி, பரந்தாமன், பார்க்கடல் வாசன், பண்டகசகனன் அவருடைய திரு பாதங்களிலே வந்து தவிழும். அந்த மலரை கொண்டு வந்து அதிலே சாரெடுத்து உனது கண்களிலே விட்டால் இழந்த பார்வை மீண்டும் பெறுவார். ஆனால் அந்த மலரை கடந்தொட்டு எடுப்பவர் யாராக இருக்க வேண்டும்? எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். சத்தியத்தை காத்த உத்தமனாக இருக்க வேண்டும். பெற்றெடுத்த தாயும் தான் மணக்கும் பெண்ணை தவிர்த்து மற்றவர்கள் அனைவரையுமே உடன் பிறந்த சகோதரிகளாக பாவிக்க வேண்டும். அப்பேற்பட்ட உத்தமன் நல்லவர் கரந்தொட்டு எடுத்தால் அந்த மலர் உனக்கு பலன் கொடுக்கும். ஓடி பாடி பெண்ணே, உன்னை காட்பதற்கு தெய்வம் ஒன்றே போதும். பொன்மகளே, நீ அழுதாள் உள்ளம் என்னாகும். பெண்ணே, உன்னை காட்பதற்கு தெய்வம் ஒன்றே போதும். பொன்மகளே, நீ அழுதாள் உள்ளம் என்னாகும். இத்தனையும் தாங்கி சென்றாள் வாழ்த்தும் எதிர்காலமும். பஞ்சகமில் நிலைத்ததில்லை வாழ்முகிலே கேளும். பஞ்சகமில் நிலைத்ததில்லை வானிலவே கேளும். பெண்ணே, உன்னை காண்பதற்கு தெய்வம் ஒன்றே போதும். பொன்மகளே, நீ அழுதாள் உள்ளம் என்னாகும். துன்பத்தை சுமந்து துடிக்கின்றாடி, சோதனை கடலில் தவிக்கின்றாய். துன்பத்தை சுமந்து துடிக்கின்றாய், சோதனை கடலில் தவிக்கின்றாய். வேதனையில் நீ அழுகின்றாய்.
உன்னை காப்பதற்கு தெய்வம் ஒன்றே போதும் உன் மகளே நீ அழுதாள் உள்ளமென்னாகும் இத்தனையும் தாங்கி சென்றாள் பார்த்தும் எதிர்காலமும் பஞ்சகமே நிலைத்ததில்லை வானிலவே கேளும் பஞ்சகமே நிலைத்ததில்லை வானிலவே கேளும் நீ வேணாம் வேணாம் சொன்னியம்மா, வார்த்தை நான் கேட்கக்கூடாதம்மா. உன் வார்த்தை தடுத்து வந்து என் தோழிகள் சொன்னாங்களே, வேணாம் கேள்வி இருக்காது. ஏதாவது ஆபத்து நேரம் சொன்னாங்களம்மா. ஐயா, விதி என்னை அழைத்து போகுதா? நான் தனிமரமாகி விட்டேனே, பாரு எழுதிட்டுனம்மா, அம்மா. நான் பிறந்த நேரம் அம்மா, உன் வயிற்று வைத்த நேரம் அம்மா, உன் அக்கத்தாவது எடுத்த நேரம் அம்மா. இப்படிப்பட்ட தனிமரமாக்கி என்னை கொடுமைக்கு ஆளாக்கி விட்டாய் என் தாயே. அம்மா, 10